4வது வாரம் வெற்றிலை தீபம் இன்னைக்கு ஏற்றியாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பூ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால கீழே செடியில் பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நிறையா பூ கிடச்சிச்சு இன்னைக்கு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி சாமி கும்பிடணும். லாஸ்ட் டைம் நான் வெத்தலை தீபம் ஏற்றிருக்கும்போது சொல்லியிருந்தேன் முருகர் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர். எல்லா கமெண்ட்ஸுமே நான் படித்தேன். ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. என்னைய மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்குமே அபிஷேகம் வந்து நான் 3 அபிஷேகம் தான் பண்ணேன். எனக்கு இந்த 3 மட்டும் தான் பண்ண முடியுது. வேற எந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி யாராச்சும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே அபிஷேகம் பண்ண பின்னாடி அந்த சந்தனத்த எடுத்து நான் எப்பயுமே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் முருகர கையில எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா தெரிவாரு. அ அபிஷேகம் பண்ண பின்னாடி ஒரு மாதிரி லுக்கே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு வந்து நீட்டா அப்சர்வ் பண்ணேன். அபிஷேகத்துக்கு முன்னாடியும், அபிஷேகத்துக்கு அப்புறமும் அவர் லுக்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாரி, ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் சாமி கும்பிட்டாச்சு. வெத்தலை தீபம் ஏத்திட்டு, தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சுட்டு, நாங்க எல்லாம் உட்காந்து நீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். பிஃபோர் அபிஷேகமும், ஆஃப்டர் அபிஷேகமும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. நானுமே ஆங்கிள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அவர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை நீங்களே கேளுங்க. சிரிக்குது. எங்க சிரிக்குது? அந்த சிரிக்குது. எப்படி சிரிக்குது? புறா சாமி தனுஷ் போகிறேன். அப்போ நீ தூத்து போகிறேன்.